எல்லோரும் வேறு வேறு மாதிரி ரசம் வைப்பாங்க. நான் செய்கிற முறையில் ஒரு டைம் ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ், சின்ன எலுமிச்சை சைஸ் புளி ஊற போட்டு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 6-7 பல் பூண்டு, 2 வரமிளகாய் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதிலே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குறைப்பாக அரைச்ச மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய் கலவையை போட்டு நல்லா வறுத்துட்டு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கலவையை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தக்காளியை வறுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ புளி கரைச்சி ஊற்றிட்டு உப்பு தேவைக்கு செக் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையிலேயே உடச்சி போட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ஒரு கொதி வரும். கொஞ்சமாக இந்த மாதிரி நுர கட்டும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.